தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகவிருக்கும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். வைகோ, அன்புமணி ராமதாஸ், வில்சன் உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். நிர்வாகக் குழு செயற்குழு கூட்டத்தில் கமல்ஹாசன் போட்டியிட நிர்வாகிகள் ஒப்புதல். ஒப்பந்தம் அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட்டை மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒதுக்குகிறது திமுக. ₹200 கோடி மதிப்புள்ள நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வு மணி ஒலித்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை நீட்டிப்பு. தடையை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கோவை மலைப்பகுதி மற்றும் நீலகிரியில் அதிகனமழை நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவியுள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரியில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை திரும்ப பெறப்படும் வரை சுற்றுலா தலங்கள் மூடல். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறை நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. 43 இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதால் சீரமைப்பு பணிகள் தீவிரம். உதகையில் பெய்து வரும் கனமழையால் கல்லட்டி மலைப்பாதை சாலையில் உருண்டு விழுந்த பாறைகள். சாலையில் மரங்களும் விழுந்ததால் மலைப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக பெய்த மழையால் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு. விவசாய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களும் சேதம். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சித்திரைச்சாவடி தடுப்பணையில் வினாடிக்கு 450 கன அடி தண்ணீர் பாய்கிறது. தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை. நீர்வரத்து அதிகரிப்பால் கெட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம். மாநகராட்சி ஆணையர் தலைமையில் உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. கேரள மாநிலத்தில் விடாது பெய்து வரும் கனமழை காரணமாக 9 பேர் உயிரிழப்பு. கனமழையால் 40 வீடுகள் சேதம். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் கனமழை. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு.
மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மும்பையில் கடந்த 10ஆம் தேதி திறக்கப்பட்ட புதிய மெட்ரோ ரயில் நிலையத்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் அவதி. சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் விளக்கம். பன்ருட்டி, குன்னூர், நத்தம், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம். காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக இருக்கும் வரை முதல்வர் ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. சின்னசேலத்தில் 126 அடி உயர கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து இபிஎஸ் பேச்சு. ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து இபிஎஸும் விஜயும் பேசிக் கொண்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து அதிகம் ஸ்கோர் செய்வது யார் என போட்டாபோட்டி நடப்பதாகவும் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் பெரும் கனவு. சென்னையில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் தமிழிசை சவுந்தரராஜன் உரை. தமிழகம் பெரியார் மண் அல்ல, பெரியாழ்வார் மண் என்றும் பேச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விளக்கம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை சந்திக்கிறார் விஜய். வரும் 30ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் கல்வி விருது வழங்கும் விழா. யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. ஓட்டை பிரிப்பது என்பது கூரை வீட்டை பிரிப்பது போன்று அல்ல என்றும் பேட்டி. டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து. டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஏதோ சரியாக இல்லை என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சந்தேகம். அரசு நிறுவனத்தில் ஊழல்களை அனுமதிக்க முடியாது என்றும் கருத்து. சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கத்திரிக்கோளால் தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட பெண் கைது. துணிச்சலாக செயல்பட்டு மூதாட்டியை காப்பாற்றிய இளம் பெண்ணுக்கு பாராட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே வங்கிக் கடனை செலுத்தாததால் குடும்பத்தினரை வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைப்பு. தொழில் கடன் பெற்றவர் வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் வீடு மற்றும் கடை ஜப்தி. திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாடுவதால் பக்தர்கள் அச்சம். மலைப்பாதையில் சாலை தடுப்பு மீது சிறுத்தை ஓடிய காட்சி வைரல். హాయ్ గాయ్స్ సిరదములు చూడండి కొండపైన అమ్మా రియల్ గా கேரளாவில் கடலில் கவிழ்ந்த கப்பலில் இருந்து கண்டெய்னர் கரை ஒதுங்கிய விவகாரம். ரசாயன கசிவு உள்ளனவா என பேரிடர் மீட்புப் படையின் ஹாஸ்மேட் வாகனம் மூலம் தீவிர கண்காணிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்காற்றிய கர்னல் சோஃபியா குரேஷியின் குடும்பத்தினர் மலர்களை தூவி வரவேற்றனர்.
ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ராணுவ நடவடிக்கை அல்ல, இந்திய மக்களின் உணர்ச்சியின் வெளிப்பாடு என பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதத்தை வளர்ப்பவர்கள் தங்களை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் எனவும் கருத்து. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த புகாரில் டெல்லியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் மோதிராம் ஜாட் கைது. கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பணி நீக்கம். பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். ஜோதியின் மொபைல் போன் மற்றும் மடிக்கணினியில் இருந்து 12 டிபிக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் தரவை மீட்டெடுத்த காவல்துறை. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்ட பாஜக தலைவர் அமர் கிஷோர் காஷ்யப் பெண் ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக பரவும் வீடியோ. பெண் உடல் நலமின்றி இருந்ததால் படிக்கட்டில் இருந்து கீழே விழாமல் இருக்க தாங்கி பிடித்ததாக காஷ்யப் விளக்கம். காசாவில் 70 நாள் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான அமெரிக்காவின் பரிந்துரையை ஏற்றது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேல் தரப்பில் ஏற்க மறுப்பு. பணைய கைதிகள் குறித்து இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரதமர் நெத்தன்யாஹூ அறிவிப்பு. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்கு கடந்த 20ஆம் தேதி சென்ற அதிபர் புதினை படுகொலை செய்ய யுக்ரைன் முயற்சி. ஹெலிகாப்டரை நோக்கி வந்த ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதால் நூலிழையில் புதின் உயிர் தப்பியதாக ரஷ்ய ராணுவ கமாண்டர் தகவல். ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஏதோ ஆகிவிட்டது, பைத்தியம் போல் செயல்படுகிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம். முழு யுக்ரைனையும் அடைய புதின் முயற்சித்தால் அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை அவரது மனைவி முகத்தில் தாக்கியதால் பரபரப்பு. வியட்நாம் சென்றவர் விமானத்தில் இருந்து இறங்கும் போது தாக்கப்பட்ட காட்சி. இங்கிலாந்தில் லிவர்பூல் அணியை வரவேற்க கூடியிருந்த ரசிகர்கள் மீது காரை விட்டு ஏற்றிய நபரால் பரபரப்பு. இருபத்தி 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் 53 வயது கார் ஓட்டுநரை கைது செய்து காவல்துறை விசாரணை. ஐபிஎல் தொடரின் 69வது லீக் போட்டியில் மும்பையை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குவாலிஃபயர் 1இல் விளையாடுவதை உறுதி செய்தது பஞ்சாப். தோல்வியடைந்த மும்பை அணி எலிமினேட்டர் போட்டியில் விளையாடுகிறது. இன்றுடன் நிறைவடைகிறது ஐபிஎல் தொடரின் லீக் சுற்று போட்டிகள். இன்று இரவு 7:30 மணிக்கு லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் லக்னோ அணிகள் மோதல். திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கனடாவில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணிபுரியும் நபர் மீது துணை நடிகை புகார். விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தரக்குறைவான உணவை விநியோகம் செய்ததாக 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க ஜொமேட்டோ மற்றும் உணவகத்திற்கு உத்தரவு. சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த நபர் தொடர்ந்த வழக்கில் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி. சென்னை வியாசர்பாடி பகுதியில் பயங்கர தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுங்கச்சாவடிக்கு பணம் செலுத்தாததால் சுமார் 1 மணி நேரம் சிறைப்பிடிக்கப்பட்ட அரசு பேருந்து. பயணி ஒருவர் தனது சொந்த பணமான 400 ரூபாயை கொடுத்த பிறகு புறப்பட்டுச் சென்றது.
சேலத்தில் தனியார் மற்றும் அரசு பேருந்து நடத்துனர்கள் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பயணிகளை முதலில் யார் ஏற்றிச் செல்வது என்ற போட்டியில் மோதல்.